ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய டே வந்து அழகான ஒரு சன்ரைஸோடு ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 2 வாரம் இனி வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அதனால் காலையிலே வந்து 4:45க்கெலாம் அலாரம் வச்சு எழும்ப வேண்டாம், ரிலாக்ஸ்டாக எழும்புனா போதும். ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து அவசர அவசரமாக எழும்பி எதுவுமே பண்ணல, பொறுமையாக தான் எழும்பி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து தோசை சாம்பார் தான். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதனால் வந்து தோசை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து மீன் தான் எடுத்து போடணும், ஃப்ரீசரில் இருந்துச்சு. ஸோ வந்து மீன் எடுத்து போடுறதுக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், என்ன ஃபிஷ் இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து கிங் ஃபிஷ் இருந்துச்சு, நெய் மீன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து கவரில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட் சாப்பிட்லான்னு வாங்கினது, நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிடல, அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ அதான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இந்த டூயட் மேங்கோ வெனிலா ஐஸ்கிரீம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து லஞ்சோ இல்லைனா டின்னரோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீம் ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீனில் வந்து தண்ணி தான் ஃபில் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது இனி ஐஸ் போனதுக்கப்புறமா தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். மீனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலையில் இருந்துச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மைண்ட் எப்போது உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுனாலோ, அப்படி இல்லைனா வந்து ஒரு மாதிரி சில நேரத்தில் ரொம்ப லோன்லியாகவோ இல்லைனா வந்து எதையாவது யோசிச்சிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து க்ளீனிங் பண்ணலாம். க்ளீனிங் பண்ணுறது வந்து நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போல்லாம் நம்மள பாதி பேரும் வந்து ஃபுல்லாக இந்த ஃபோனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஃபோனில், டிவியில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யூடியூப் பார்க்குறது, இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்க்குறது, இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், இந்த ஸ்க்ரீன் டைம் இருக்குல்ல, இது எப்படியா கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம டைமே இதில் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோனை எடுத்தாலே பாதி டைம் வந்து அதிலே போயிடுற மாதிரி இருக்குது. பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் புதுசாக அதை ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம், ஏதாவது பாட்டு கேட்கலாம். நல்ல பாட்டு கேட்டாலே வந்து மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதை யோசித்து கரெக்டாக பண்ணாலே நம்ம டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் ஆன மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ணுவோம்ல. ஸோ நான் அதை தான் யோசிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க, ஓகேவா? டெய்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் டஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த டஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு யோசிப்பேன். ஆக்சுவலாக சில டைம்லாம் வந்து விண்டோ, பால்கனி எல்லாம் க்ளோஸாக இருக்கும், ஆனாலும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்து இப்போ நாங்கள் இருக்கோம்ல, இந்த பில்டிங் கிடையாது, இதுக்கு முன்னால் இருந்த பில்டிங்லேயும் அப்படி தான். டெய்லி வந்து வீட்டில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணாலும் டஸ்ட் வரும். நான் நினைக்கிறேன் இங்கே மோஸ்ட்லி எல்லார் வீட்டிலும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலில், ரூம்லலாம் க்ளீனிங் முடிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கழுவி வச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதுக்காக வந்து கவுண்டர் டாப் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணிடலான்னு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பற்றி சில பேர் கேட்டிருந்தாங்க. அதோட பேர் சொல்லுங்கள், அது எப்படி யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மிக்சர் கிரைண்டர் ப்ராடக்டோட பேர் வந்து நிஞ்சா. இதில் தான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது பிளெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து மசாலா அரைக்கிறதா இருக்கட்டும், இட்லி, தோசை, ஆப்பம் இதெல்லாம் அரைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இதில் தான் பண்ணுவேன். ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்தியன் மிக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து இந்தியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸிலேருந்து இதில் மாறும்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எனக்கு பழகிடுச்சு இது யூஸ் பண்ணி. இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேவாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சட்டுன்னு கிரைண்ட் ஆகிரும். ப்ளஸ் வந்து இதிலே வந்து சாப் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணலாம், அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு பிசையலாம், கேக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நார்மல் மிக்ஸி யூஸ் பண்ணுவோம்ல, மிக்ஸி ஜாரு, அதில் வந்து நம்ம மசாலா தான் அரைக்கும் போது வந்து லிட்டை வந்து கை வச்சு பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம அரைப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வந்து இதில் ஒரு லாக் சிஸ்டம் இருக்குது. ஸோ அது லாக் பண்ணிட்டோன்னா நம்ம அங்கே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. மசாலா இருக்கட்டும், ஏதாவது மாவு அரைக்கிறதா இருக்கட்டும், அதில் போட்டுட்டு அங்கேருந்து போனாலும் அது அழகாக கிரைண்ட் ஆகி அதில் மினிட்ஸ் வேறு இருக்குது, இவ்வளோ மினிட்ஸ் கிரைண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரைண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இப்போ வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணுவேன்னா, வாட்டர்மெலனை வந்து சீடோட தான் போடுவேன். போட்டுட்டு
தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டேன், தண்ணியோ சுகர் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து அந்த வாட்டர்மெலன் பல்ப்பெல்லாம் சேர்த்துட்டு சும்மா பிளெண்ட் பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான், வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிரும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா சீடோடு அரைச்சி குடிங்க வாட்டர்மெலன் ஜூஸு. சீடில் நிறைய நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து உடம்புக்கு அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாட்டர்மெலன் சீடை வந்து நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஜூஸ் குடிக்கும்போது ஃபில்டர் பண்ணி தான் குடிப்போம். ஸோ அதில் எதுவுமே வராது. இப்போ வேறு வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான். இனி வந்து பயங்கர சூடு தொடங்கிடும். ஸோ வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஏதாவது வாட்டர்மெலன் ஜூஸு, அப்புறம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி எதுவும் பண்ணலைனாலும் வெந்தய தண்ணியோ ஜீரக தண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி அப்பப்போ குடிங்க. அதுவும் பாடியை ரொம்ப கூலாக வச்சுக்கும். வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி கீழே அந்த கட்டியை தங்கிடும், மேலே தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு எப்போ ஜூஸ் வேணுமோ அப்பப்போ வந்து ரெடி பண்ணி குடிங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ யூஏயில் வந்து வெதரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. நானும் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னு நினச்சிட்ருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் காற்று அடிக்குது. ஸோ என்னால் புரிஞ்சிக்க முடியல. அங்கங்கே மழை வேறு பெய்யுது. இந்த இயர் தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வந்து எப்போவுமே இங்கே யூஏயில் வந்து குளிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். இங்கே உள்ள சூடெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். வெயிலெலாம் பயங்கரமாக அடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வின்டர் சீசனில் மட்டும்தான் பால்கனி டோர்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பால்கனி டோர்லாம் ஃபுல்லாக க்ளோஸாக தான், வீடு ஃபுல்லாகவே க்ளோஸாக தான் இருக்கும். விண்டோ, பால்கனி டோர் எல்லாமே ஏசி போட்டு தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ வந்து இந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா பால்கனிலாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். வெளியே உள்ள காற்று உள்ளே வந்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். காலையில் பண்ண சாம்பாரும் இருக்குது. ஸோ வந்து மோர் குழம்பு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி பண்ணு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தயிர் இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து நல்லா கட்டியாக கிடைக்கும் தயிர். ஸோ அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்க்கணும். இந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, தண்ணி மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்கான ஒரு தோசை மாவு பேட்டர் அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 பச்சை மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கக்கூடிய பேன் இருக்குல்ல, அதை வச்சு இதில் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுமே கடுகு, வெந்தயம், ஜீரகம் இந்த 3 சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி, பச்சை மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்த உடனே இதில் வந்து காயப்பொடி சேர்க்கணும். காயப்பொடி வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இந்த குழம்புல வந்து கரெக்டான ஒரு கலர் வரும். இது சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப குயிக்காகவும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. இதுக்கு முன்னால் ஒரு விலாகில் வந்து ஒருத்தவங்க நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்பளம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து அப்பளம்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த பப்படம், அப்பளம் இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். நான் ரெண்டுக்குமே ஒரே வேர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அப்பளம் தனியாக, பப்படம் தனியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பப்படம், அப்பளம் கிடையாது. ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பார்த்திங்கன்னா அப்பளம்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பப்படம் பார்த்திங்கன்னா 7 to 8 டேஸ்லலாம் வந்து எக்ஸ்பிரி ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பளம் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிரி ஆகாதுன்னு. ஆனால் நான் யூஸ் பண்ணக்கூடிய பப்படம் பாருங்கள், இதில் எக்ஸ்பிரி டேட் வந்து 90 டேஸ் போட்டிருக்காங்க. 3 மந்த்ஸ் வரைக்கும் வருது. ஸோ அது என்னன்னு எனக்கு புரியல. அவங்க எனக்கு அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி ஷேர் பண்ண தோணுச்சு. இப்போ லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்கிறேன். ரைஸு, மோர் கறி, சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, பிக்கிள், பீட்ரூட் பொரியல், அப்பளம் இதில் தான் சாப்பிட்ருந்தோம். லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்ததுமே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேஸாகவே என்னோடய பையன் வந்து குக்கீஸ் பண்ணி தாமான்னு கேட்டே இருக்கான். ஸோ இன்றைக்கி எப்படியாவது அவனுக்கு பண்ணி கொடுத்துருன்னு தான் செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த குக்கீஸோட ரெசிபி வந்து இதுக்கு முன்னாலே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஜம்போ குக்கீஸ்ன்னு சொல்லி இதுக்கு முன்னால் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய பழைய வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திரும்ப இந்த ரெசிபி ஷேர் பண்ண வேண்டியது தான். எனக்கு இந்த ரெசிபி எதுவுமே நான் எடுக்கலை. கமெண்ட் செக்ஷனில் வந்து ரம்யான்னு ஒருத்தங்க வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய அலுமினி ஃபாயிலோட பிராண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த அலுமினி ஃபாயில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட பேர் வந்து டைமண்ட். இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். லூலூலையும் இருக்கும், நெஸ்டோலையும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து நஸ்ரீன் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக குக்கிங் ரேஞ்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் கேட்டிருந்தாங்க.
நான் வந்து லாஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு தேங்க்யூன்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கேக் பேக் பண்ணுறது எப்படி, பீட்ஸா பேக் பண்ணுறது எப்படின்லாம் டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் நான் வந்து கேக்கு பீட்ஸாலாம் எதுவுமே பேக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்காகவே நான் பேக் பண்ணி ஒரு வீடியோக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஜம்போ குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிறதுக்கு 35 to 40 minutes ஆகும். இன்றைக்கி இந்த குக்கீஸ் வந்து நான் வீட் ஃப்ளோர் மைதா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். நார்மலாக மைதாவில் பண்ணுறதை விட இன்றைக்கி பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஈவினிங் வந்து எல்லோரும் சேர்ந்து வெளியே தான் கிளம்பணும். எங்கே வந்திருக்கோன்னா ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வெளியே கிளம்புனது பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ் மால் போகலான்னு தான் கிளம்பணும். ஆனால் வந்து போகிற வழியிலே பிளான் சேஞ்சு நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு தான் வந்திருந்தோம். எந்த மால் போனாலுமே வந்து இப்போ ஈத் இல்லை, ஸோ அதுக்கான டெக்கரேஷன்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் இங்கே ஃபெஸ்டிவல் சிட்டியில் எப்படி இருக்குன்னு. இங்கே நாங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டி வந்தாலே மெயினாக வரக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா ஐக்கியாக்குள்ளே போய் ஷாப்பிங்லாம் பண்ணுறது கிடையாது. இங்கே நாங்கள் மெயினாக வர்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக தான் வருவோம். என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்டுக்குலாம் இவங்களை ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இங்கே வந்தாலே வந்து ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் இந்த வெஜ்ஜஸ்ஸு, இங்கே பஞ்சாபி சமோசா, குட்டி குட்டி சமோசாலாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஷவர்மா எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக தான் மெயினாக இங்கே வர்றது. இங்கே ஐக்கியாவில் வந்து ஸ்வீடிஷ் கேஃபேன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதோட சேர்ந்த மாதிரியே நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்வீடனில் கிடைக்கும்ல, ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பீட்ஸா, அப்புறம் வேஃபிள், பை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்வீடிஷ்லாம் எழுதியிருப்பாங்க நேம்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா கெச்சப், மஸ்டர்ட்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பாட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரைஸ் வந்து 9 dirhams போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சிப்ஸு, அப்புறம் நட்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு, டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. 5 dirhams, 7 dirhams. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் சாக்லேட் வந்து 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீடிஷ் சாக்லேட் தான். நேம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீடிஷில் தான் எழுதியிருந்தாங்க. இது வந்து ஹசல் நட் ஸ்ப்ரெட்டு. ஆக்சுவலாக இங்கே நியூட்ரிலான்னு இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கிறிஸ்ப் பிரெட். இதே நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸ்லாம் நிறைய இருந்துச்சு. வித்தியாசமாக ஜூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒரு ஃப்ரூட்டில் பண்ணியிருந்தாங்க. அதான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன ஃப்ரூட்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இங்கே வேறு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஐக்கியாவில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஜாமெல்லாம் இருந்துச்சு. அது வந்து வித்தியாசமான பெர்ரீஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பெரியெல்லாம் வந்து ஸ்வீடனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரோசன் சாசேஜ், சால்மன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு வந்தவங்க எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சேன். அதுக்கப்புறமா உள்ள ஃபெஸ்டிவல் சிட்டி தான் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா டாய் ஷாப் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக வந்து எந்த பேபிக்காக நாங்கள் வந்து டாய்ஸ் பார்த்துட்ருக்கோன்னா மேஷ் பேபிக்காக தான் வந்து டாய்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பெட்டெல்லாம் விளையாடுற மாதிரி ஏதாவது டாய்ஸ் இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ மேஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஓடி விளையாடிட்டு இருக்கான். ஸோ வந்து ஏதாவது ரன்னிங் டாய் ஏதாவது கிடைக்கும், ஓடுற மாதிரி ஏதாவது டாய் கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் வந்து 2-3 ஷாப்லாம் பார்த்தோம். சில டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு மேஷ் விளையாடுற மாதிரி கிடைக்கணும் பர்ஃபெக்டாக. ஸோ அதனால தான் தேடிட்டே இருந்தோம். ஃபைனலாக எங்களுக்கு ஒன்று கிடச்சிது. பார்த்திங்கன்னா எலி இருக்குல்ல, அது வந்து கீ கொடுத்தா ஓடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய் கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ஃபெஸ்டிவல் சிட்டியில் அப்படி சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சரி டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா த சீஸ் கேக் ஃபேக்ட்ரின்னு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருந்தோம். நாங்கள் உள்ளே போய் என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் மெனு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பாஸ்தா, பர்கரு, அதுக்கப்புறமா நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ப்ரெட் சர்வ் பண்ணாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி தான் அந்த ப்ரெட்டு. இது கூட பட்டரும் சர்வ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுட் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு கொரியன் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா வந்து பர்கர், இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதை அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயில்டாகவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெட் வெல்வெட் சீஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெளியே உட்காந்து சாப்பிட்லாம். இந்த பால்கனிலேருந்து வியூ பாருங்கள். அந்த ஃபவுண்டன் ஷோலாம் இருக்குல்ல ஃபெஸ்டிவல் சிட்டியில், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி உட்காந்து சாப்பிட்லாம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தப்போ வந்து பால்கனியில் எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
நாங்க இன்னைக்கு வந்து வெளிய கிளம்பும்போது கொஞ்சம் லேட்டா தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலா வந்து மேஷ் வந்து விளையாடக்கூடிய டைம் அது. ஸோ நாங்க கிளம்பும்போது பாவம் போல ஃபேஸ வச்சு பார்த்துட்டே இருந்தான். எங்களுக்கு வெளிய போனதுக்கப்புறமா ஃபுல்லா அவனோட ஞாபகமா தான் இருந்துச்சு. ஐயோ! விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. வந்ததுமே டோர் கிட்ட வெயிட்டிங் அவர் நமக்கு வேண்டி. ஸோ வந்து நாங்க வீட்டுக்கு வந்ததும் நாங்க டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அவனுக்காக. ஸோ அத தான் எடுத்து வச்சு அவனுக்கு காமிச்சிட்டு இருந்தோம் விளையாடுறதுக்காக. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்துட்டு இருந்தான் பயந்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு புடிச்சிருச்சு. அது கூட இருந்து விளையாடிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் டே இந்த மாரி தான் போச்சு. கண்டிப்பா வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன கமெண்ட் மூலமா தெரிவிங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாரி இன்னொரு அழகான vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேப்பியா இருங்க, சேஃபா இருங்க. தேங்க் யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.